வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போறோம்னா, ஆதார் சேவை மையம் துவங்குவது எப்படி, அதான் வீடியோவில் பார்த்துக்க போறோம். ஆதார் சேவை மையத்தை பொறுத்த மட்டும் 2 கேட்டகரி வரும். அதாவது சைல்டு என்ரோல்மெண்ட், அப்புறம் பெரியவங்களுக்கு ஆதார் கார்டு வந்து எடுத்து கொடுக்கறது, அப்புறம் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறது. இந்த மாதிரி சர்வீசஸை வந்து நீங்கள் சேவை மையமாக ஸ்டார்ட் பண்ணி வந்து சர்வீஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம இலவசமாக வாங்குறது எப்படிங்கிறது தான் பார்த்துக்க போகிறோம். இந்த சேவை மையத்தை வாங்குறதுக்கு அன்அஃபிஷியலாக நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 50,000 1 லட்சம் சொல்லிட்டு அன்அஃபிஷியலாக வந்து பே பண்ணி காசை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு சர்வீஸ்க்கு இவ்வளோ காசு வேஸ்ட்டாக செலவு பண்ணுறாங்க. அந்த செலவீனத்தை வந்து குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அதை நம்ம பார்த்துக்க போகிறோம். இந்த வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக ஆதார் சேவை மையம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பொதுவாக ஒரு ஆதார் சேவை மையம் வந்து நீங்கள் துவங்குறதா இருந்தால் ஒரு பேங்கோட பிசி கூட டைப், பேங்கோட பிசியாக நீங்கள் இருக்கணும். அதான் நார்மல் ரூல்ஸ். ஸோ அப்படி பார்க்கல இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, அப்புறம் ஃபினோ பேமெண்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இப்படி இதுவும் தவிர கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் நிறைய இருக்கு. இந்த ஏஜென்சி கூட டைப் பண்ணி தான் பண்ண வேண்டியது இருக்கும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்சி கூட டைப் பண்ணுறதுக்கு அன்அஃபிஷியலாக வந்து காசு பே பண்ணுவாங்க, பே பண்ணி வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு இப்போ ஒரு புதிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதாவது ஃபினோ பேமெண்ட் பேங்க்ல வந்து ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் அந்த ஆப்ஷன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு நல்லா பிசி பெர்ஃபார்ம் பண்ற பிசிக்கு வந்து அது கொடுக்குறாங்க. அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அதை இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துக்க போறோம். இதுல என்னென்ன சர்வீசஸ் கிடைக்கும், ஆதார தவிர இன்னும் என்னென்ன சர்வீசஸ் இருக்குங்கிறத பிரீஃபா பார்த்துக்க போறோம். கொஞ்சம் பொறுமையா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனாலும் வீடியோவை பொறுமையா ஃபுல்லா பாருங்க. ஏன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் சேவ் பண்றதுக்கான மெத்தட் சொல்லி தரேன். ஃபினோங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு தெரியலன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரத் பெட்ரோல் பிபிசிஎலோட பெட்ரோல் பல்க்ல போய் பாருங்க, ஃபினோவோட பேர் இருக்கும். அப்படி ஒரு பிரபலமான ஒரு பேமெண்ட் வங்கி இந்த பாத்தீங்கன்னா இந்த தெரியும். இந்த மாதிரி ஒரு மிஷினை வச்சுட்டு அந்த பெட்ரோல் பல்க்ல எல்லாம் உங்களுக்கு காசு வித்ட்ரா பண்ணி கொடுப்பாங்க. மைக்ரோ ஏடிஎம் சொல்லிட்டு காசு வித்ட்ரா பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து நீங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிபிசிஎலோட பெட்ரோல் பல்க்லயும் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஆர்பிஐனால அப்ரூவ் பண்ணப்பட்ட பேமெண்ட் பேங்க், அதாவது பேடிஎம் பேமெண்ட் பேங்க் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பேமெண்ட் பேங்க். ஸோ இவங்களுடைய தேவை என்னன்னா வங்கி சேவை வந்து கிராமத்தில் வந்து போய் சேர்க்கணும். ஒரு பேங்கை வந்து ரன் பண்ணுறது பெரிய கஷ்டம். ஒரு ஆஃபீஸரை வைக்கணும், ஏடிஎம் மிஷின் வைக்கணும், அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதில் காசை லோட் பண்ணுறதுக்கு ஆளுக்கு சேலரி வந்து கொடுக்கணும், இன்டர்நெட் பில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு பேங்கிங் நெட்வொர்க்கோட இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபினோ வந்து பிசி கொடுக்குறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பிசி கொடுக்குறாங்கன்னா அங்கே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கீழே வந்து பிசிஆர் இருக்கிறவங்க இருப்பாங்க. அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு ஃபினோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அதில் நம்ம பார்த்துக்கலாம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துப்போம் எப்படி எடுக்கலாங்கிறத. அப்போ நம்ம ஒரு ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் எடுக்கணும்னா பேங்கோட பிசி ஆகணும். பேங்கோட பிசி ஆகணும்னா ஃபினோவை பொறுத்த மட்டும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாம்ஸ் இருக்கு. அதாவது ஃபினோ பேங்கோட பிசி ஆகணும்னா நீங்கள் வந்து உங்கள் கேஒய்சி முடிக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஏடிஎம் வந்து வாங்க வேண்டியது இருக்கும். இந்த மைக்ரோ ஏடிஎம்மோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 ரூபாய்க்குள்ளாடி வரும், கிட்டெல்லாம் சேர்த்து. இந்த மைக்ரோ ஏடிஎம் ஏன் வந்து ஃபினோ பேங்க்ல இருந்து வாங்க சொல்றாங்கன்னா, ஃபினோங்கிறது ஒரு பேமெண்ட் வங்கி. ஸோ அப்போ கஸ்டமருக்கு வந்து வங்கி கணக்கு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட், அப்புறம் 18 வயசு கீழே இருக்கிறவங்க சைல்டு அக்கௌண்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வங்கி கணக்கு டைப்ஸ் இருக்கு நிறைய. ஸோ இந்த வங்கி சேவை வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பாஸ்புக்கு, அப்புறமா ஏடிஎம் கார்டு இதெல்லாம் நம்ம கொடுப்போம் இன்ஸ்டா கிட் மாதிரி. அப்போ அந்த ஏடிஎம் கிட்ட வந்து அந்த ஏடிஎம் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிஷின் தேவை. அப்போ ஃபினோவோட பிசி வந்து நீங்கள் எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கினா அவங்க வந்து அந்த பிசி வந்து கொடுப்பாங்க. இந்த மிஷின் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம பிசி ஆகிடுவோம். பிசி ஆனதுக்கப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் நமக்கு வந்து ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் வந்து கொடுப்பாங்க. அப்போ நல்லா என்ரோல்மெண்ட் பண்ணுறதுனா எப்படி அதை நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இதில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எப்படிங்கிற நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது ஃபினோவை பொறுத்த மட்டும் ஒரு வங்கி கணக்கை நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமருக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் தான். கஸ்டமருக்கு வருஷம் மினிமம் பேலன்ஸ் அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் சொல்லிட்டு டெபிட் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு சேஃப்டி கஸ்டமருக்கு கிடைக்கும். ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு வந்து உங்களுக்கு 30 ரூபாய் கமிஷன் வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு மாதம் ஒரு 10 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் கமிஷன் இருக்கும். 100 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3000 ரூபாய் கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க. அந்த கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு மேலே காசை வச்சிருக்கிறாங்கன்னா
உங்க கீழே வந்து எத்தனை பேங்க் அக்கௌண்ட் எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்களோ அவங்களுடைய நெட்வொர்க், அதாவது அவங்க பேஸ்ல வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறத பார்ப்பாங்க, போர்ட்ஃபோலியோ. அதை பொறுத்து உங்களுக்கு ஒரு கமிஷன் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஐசி ஏஜென்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு அதில் ஒரு பல்காக நீங்கள் வேலை செய்யாமலே அதில் வந்து ஒரு சில கமிஷன்ஸ் வந்து வரும். ஸோ இப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 100 அக்கௌண்ட் இல்லைன்னா 1000 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க கொடுத்துருக்கீங்கன்னே வச்சுப்போம். அவங்க வந்து ஒரு 500 ரூபாய்க்கு மேலே வச்சுருக்காங்கன்னா அதுலேயே உங்களுக்கு இன்கம் வந்து ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 17,000 ரூபாய் எந்த பிஸ்னஸ் பண்ணாட்டாலும் அதில் இருந்து ஒரு கமிஷன் ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கும். இதை தவிர்த்து இந்த மைக்ரோ ஏடிஎம் இருக்குது. அப்போ கஸ்டமருக்கு வந்து காசு வந்து அதர் பேங்க், ஸ்டேட் பேங்காக இருக்கலாம், HDFC ஆக இருக்கலாம், ஆக்சிஸாக இருக்கலாம், எல்லா நேஷனலைஸ்ட் பேங்கோட ஏடிஎம் கார்டை வச்சு இந்த மிஷின் மூலியமா நீங்க காசை வித்ட்ரா பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு வந்து ஃபினோ பேங்க்ல இருந்து உங்களுக்கு கமிஷன் தருவாங்க. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருந்துச்சுன்னா ஆதார் எண்ணை வச்சு நம்ம காசு வித்ட்ரா பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஒரு குறிப்பிட்ட கமிஷன்ஸ் வந்து தரும். இதை தவிர்த்து இப்போ நீங்க வந்து ஒரு பிசி பாயிண்டா ஒரு பேங்கா ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இது வந்து ஒரு பிசி பாயிண்ட் ஆகும், ஒரு மினி பேங்க் மாதிரி நீங்க ஆக்ட் ஆவீங்க. ஒரு பிசி எடுத்துட்டீங்க, ஒரு பேங்க் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதர் பேங்க்ல இருந்து உங்க கடைக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணி கொடுத்தா கூட உங்க கடை வந்து இபி பில் கட்டணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, ஸ்டாஃப் இருக்கும், அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும். ஸோ அப்போ நீங்க 1000 ரூபாய் வித்ட்ரா பண்ணி கொடுக்கும்போது பேங்க்ல இருந்து ஒரு கமிஷன் தராங்க. அடிஷ்னலாக நீங்க வந்து உங்களுக்கு அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சார்ஜ் 1000 ரூபாய் வித்ட்ரா பண்றதுக்கு ஒரு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி வேணா அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க மைக்ரோ ஏடிஎம் மூலமா வித்ட்ரா பண்றீங்கன்னு வச்சுப்போம். அதுலேயே வந்து ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு கமிஷனாக வரும், பிளஸ் பேங்க் தரக்கூடிய கமிஷன். இதை தவிர்த்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கு ஒரு கமிஷன் வரும். அப்போ 1 லட்சம் ரூபாய் இன் அண்ட் அவுட் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு 2,500 ரூபாய் கிட்ட ஒரு நாள் வருமானமாக இருக்கும். இதை 1 லட்சம் வால்யூம் வந்து உங்களால் ஒரு நாள் பண்ண முடியும்னா 30 நாள் பண்ணி பாருங்க. 30 நாளை விட்டுருங்க, ஒரு 4 நாள் சண்டே வருது, 4 சண்டே உங்களுக்கு கடை ஓப்பன் இல்லைன்னு வச்சுப்போம். 26 × 2,500 பாருங்க இவ்வளோ இன்கம் ஜென்ரேட் ஆகுதுங்க. பொட்டன்ஷியலாக பண்ணால் இவ்வளோ வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். தென் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்கான கமிஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்து கிடைக்கும். தென் வந்து இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் நிறைய நீங்கள் வந்து அந்த ஏரியாவில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா புல் பண்ணி ஒரு பேஸை எடுத்துட்டிங்கன்னா ஃபினோவில் இருந்து உங்கள் பிசிஐடி அங்கே மானிட்டர் ஆகும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்து ஆதார் என்ரோல்மெண்ட் சேவை வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களே டைரெக்டாக வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணி அந்த என்ரோல்மெண்ட் ஆப்ஷனுக்கு நீங்கள் வந்து ஆதார் என்எஸ்சியில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது ஆதார் எக்ஸாம் சொல்லுவாங்க. ஆப்ரேட்டர் மினிமம் குவாலிஃபிகேஷன், அதுக்கு வந்து நீங்கள் ஆப்ரேட்டர் தகுதி வந்து பாஸ் ஆகிருக்க வேண்டும். அந்த பாஸ் ஆனதுக்கப்புறமா அந்த சர்டிஃபிகேட் அப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது உங்கள் ஷாப்லேயே அந்த என்ரோல்மெண்ட் சென்டர் அந்த ஏஜென்சி சர்வீசஸை வந்து உங்களுக்கு தந்துருவாங்க. நீங்களும் ஒரு ஆதார் என்ரோல்மெண்ட் சேவை மையம் இலவசமாக தொடங்கலாம். இதை தவிர்த்து நீங்கள் அன்அஃபிஷியலாக போனீங்கன்னா 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் வேஸ்ட்டாக செலவு பண்ண வேண்டியது இருக்கும். தென் வந்து அதுக்கான கிட்டு அது இது சொல்லிட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாயிலேருந்து 2 லட்சம் ரூபாய் வீணாக செலவாகும். ப்ளஸ் வந்து அந்த காசை நீங்கள் என்னைக்கு ரிட்டர்ன் எடுக்க போகிறீங்க? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2,500 ரூபாய் இன்வெஸ்ட் ஆகுது. ஃப்ரீயாகவே உங்களுக்கு என்ரோல்மெண்ட் சென்டர் தராங்க. இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் பிசியாகவும் ஆகலாம், இல்லை அந்த ஏரியாவோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னா இந்த மாதிரி 4 மிஷின் வந்து மினிமம் பர்ச்சேஸ் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட்டர்னா அதோட வேலை என்னன்னா உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லாரோடைய கடையை வந்து நீங்கள் விசிட் பண்ணி அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறது, அவங்களுக்கு ஏற்ற சர்வீஸ் வந்து கொடுக்குறது. அது நல்லா மினிமம் வந்து அவங்க 4 ஏடிஎம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய டாஸ்க், டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். அது வந்து லீட் பண்ண தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஸோ அந்த ஏரியாவோட டிஸ்ட்ரிபியூட்டராக மாற நினைக்கிறீங்கனாலும் கூட நீங்கள் மாறிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத நான் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன். இது வந்து நம்ம கம்யூனிட்டி மூலிமா ஹெல்ப் பண்ணுறோம். அந்த கம்யூனிட்டி மூலிமா ஹெல்ப் பண்ணுறதுக்கு எதுக்குன்னா, அதாவது ஒரு தனிநபர் ஒரு ஷாப் வச்சிருக்கிறவங்க குறைந்தபட்ச மாத வருமானம் 30,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணணும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி VLA Society Tamil.com மூலிமா நம்ம வழங்கிட்டு இருக்கிறோம். நம்ம மூலிமா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேரோட லைஃப் சேஞ்ச் ஆகாதாங்கிறத தான் இதை நாங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்கிறோம். உங்களுடைய சப்போர்ட்டும் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது கடை வச்சிருக்கிறாங்க, அவங்க லைஃப்பில் வந்து ஏதாவது சேஞ்ச் ஆகணும், அடுத்த லெவலுக்கு போகணும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா www.VLASocietyTamil.com வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. நியாயமான விலையில, அதாவது மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காத ஒரு நல்ல ஒரு ப்ரைஸிங்கில் அவங்களுக்கு எல்லா சேவையுமே தமிழ்நாட்டில் என்ன புதிய சர்வீஸ் வந்தாலும் அந்த சேவைகள் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இலவசமாக நம்ம அந்த ஆதார் என்ரோல்மெண்ட் சேவை வந்து வாங்குறது எப்படி, பிஸ்னஸை பெருக்கிறதுக்கு ஃபினோவோட பிசியா ஆகிறது எப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து ஒரு மணி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜெனியூனான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த வித ஃப்ராடும் இல்லாத ஒரு பேங்கோட பிசியா எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறது எப்படிங்கிறத சொல்லி தந்துட்டேன். கீழே இருக்கு பைலிங். தேவைப்படுறவங்க இந்த ஒரு மைக்ரோ, அதாவது அந்த கிட்டு பிசியா ஆகுறீங்கன்னா ஒரு மைக்ரோ ஏடிஎம் ஆகணும். ரீட்டில் இருந்து ஆப்ஷன் இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டராக மாறிங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா
அங்கே இருக்கிற டீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிஷினை வந்து கொரியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பிசி ஆகிறதுக்கு எப்படி ஆன்போர்டிங் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ தேவைப்படுறவங்க இதை எடுத்துக்கோங்க. எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணுறோம். அதே டைமில் மினிமம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 10,000 பேரோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சியாக இந்த இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது வின் வின் சிச்சுவேஷன், அவங்க லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும். அந்த சேஞ்ச் ஆகிறத எங்கள் கண் கூட பார்க்கணும். நண்பா இதை ஷார்ட்டாக சொல்ல போனால் ஒன்று தான், ஒரு நண்பரோட லைஃப்பை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணும்போது அவங்கள வந்து அந்த மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இதை மாதிரி டன்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்துச்சு. அது என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு போதை மாதிரி, ஒரு கஷ்டப்படுறவங்களோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதை வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் பண்ணுறது. ஏன்னா நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நார்மலான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. கீழே இருந்து மேலே வந்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஒருத்தவங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணும்போது அவங்க கண்ணில் பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி வந்து அது மூலியமாக நாங்கள் வந்து அனுபவிக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி வந்து வேறு மாதிரி. இது வந்து நம்ம எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் அதில் வந்து கிடைக்காது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் வந்து விஎல்இ சொசைட்டி தமிழ் மூலியமாக பண்ணுறோம். அதாவது எங்களால் வந்து பெருசாக வந்து ஃபண்டெல்லாம் வந்து லோட் பண்ணி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து அம்பானி ஃபேமிலியோ கிடையாது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃபண்ட், எங்களுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய ஃபண்டில் இருந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலிமா அவங்கள சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. பெரிய சப்போர்ட் கொடுக்கும்போது இன்னும் பெருசாக நிறைய விஷயங்கள் இந்த சமுதாயத்துக்கு டெக்னாலஜி மூலிமா எங்களால் வந்து பண்ண முடியும். நண்பா இது வரைக்கும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துருந்தோம். இனி வந்து இந்த சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை வாங்குறது எப்படி, அதை நம்ம பார்த்துக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். www.vlesociety.com இந்த வெப் அட்ரஸ்க்கு போனதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், டாப்பில் உங்களுக்கு ஷாப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது அதாவது அதில் இருக்கக்கூடிய அவைலபிள் சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். எக்கச்சக்கமான சர்வீசஸ் இருக்கும். அதில் வந்து ஃபினோ பிசி எங்கே இருக்குங்கிறத பாருங்கள். நிறைய பேஜஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டில் இருக்குது ஃபினோ பேமெண்ட் பேங்க் சிஎஸ்பி வித் மைக்ரோ ஏடிஎம் ப்ளஸ் சிஎஸ்பி கிட்னு போட்டிருக்காங்க. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இங்கே வருது பாருங்கள். டிஸ்ட்ரிபியூட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களால் வந்து பல கடைகளை ஆன்போர்ட் பண்ண முடியும்னா மட்டும் இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த லீடை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வேணும். இல்லை எனக்கு வந்து பிசி மட்டும் போதும்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ரீட்லர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கப்புறம் செக் அவுட் கொடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு ஒரு மைக்ரோ ஏடிஎம்மோ ஒரு பேனர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் ஆன்போர்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிம்பிள் ப்ராசஸ். அந்த நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு மைக்ரோ ஏடிஎம்ங்கிற ஒரு மிஷின் வருது. ஸோ அது வந்து இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு பொருள் வந்து கிடைக்குது. அது மூலிமா பல ஏர்னிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது. அவ்வளோதான். இதை வந்து நமக்கு லாஸ்ன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம எடுத்துக்க முடியாது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா விஎல்இ சொசைட்டியில் போய்ட்டு மணி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற டேப் இருக்கும். புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா இங்கே அப்டேட் ஆயிரும். இதை போய் படித்து பாருங்கள். லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸில் போய் பார்த்தீங்கன்னா அது எப்படிங்கிறத எங்கள் டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு எவ்வளோ கமிஷன்ஸ் வருங்கிறத ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. இவ்வளோதான். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது கடை வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் மூலிமா அவங்களோட லைஃபு சேஞ்ச் ஆனால் அது நல்லது தானே. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.